தாவேக்காவினர் போகும்போது அவர்களை பின்னாடி இருந்து அடிக்கிற தாக்குற விஷுவல்ஸ் கண்கூடா பார்க்கணும். தாவேக்காவினருக்கும் பொதுமக்களுக்கும் தகராறு. தாவேக்காவினர் வந்தாங்கன்னா பொதுமக்கள் ஏன் தகராறு பண்ணணும்? தாவேக்காவினர் வந்து என்ன செய்ய போறாங்க? தாவேக்காக்கு ஓட்டு போடுங்க, விஜய்க்கு ஓட்டு போடுங்க சொல்ல போறாங்க. என்ன சொல்லுவாங்க? விஜய்க்கு மட்டும் ஓட்டு போடல, வீட்டை பூரா உடச்சுன்னு சொல்ல போறாங்களா? என் வீட்டுல வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, திமுக சொல்லி எல்லாமே கண்டிப்பா ஓட்டு போட்டுங்க, கண்டிப்பா ஓட்டு போடுன்னு சொல்லுவாங்க. அந்த கண்டிப்புக்கு கண்டிப்பா ஓட்டு போடு, அந்த கண்டிப்பு கிடையாது. கண்டிப்பா ஓட்டு போடுங்கிறது ஒரு வேண்டுகோளா வைக்கிறது. தாவேக்காவினர் தாக்கப்படுறத விஷுவல பார்க்கும். தாவேக்காவினர் தாக்கப்படுறாங்க, விஷுவல் இருக்குது. அவங்க பின்னாடி போறாங்க, காவல்துறை வந்துறாங்கன்னா அவங்கள பின்னாடி வந்து குத்துறாங்க. இப்போ ஓட்டு போடணும்னா அடிச்சு யார் தோற்று சொல்லுங்க, நாங்க ஓட்டு போட மாட்டேங்கன்னு சொல்லுவாங்க. விஜய்ல ஒரு நடிகருங்க, அவர் தலைவராங்கன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனா எப்படி ஓட்டு கேட்டோன்னு யார் அடிப்பா? கட்சிக்காரங்களை தவிர. கட்சிக்காரங்களுக்கு அந்த கோவம் இருக்கலாம், வந்து நிக்கிறாங்க நம்ம ஏரியால வந்து நிக்கிறாங்க பாராட்டுன்னு. பொதுமக்களுக்கு எப்படி வரும்? எல்லா கட்சிக்காரங்களும் எல்லா வீட்டுக்கு வராங்க. தாவேக்காவினரால் தாக்கப்பட்ட பொதுமக்கள் அப்படின்னு 2 பேர் ஹாஸ்பிட்டலைஸ் போறாங்க. அவங்க வந்து தடதடன்னு உள்ள வந்தாங்க. உங்க பேர் என்ன, போன் நம்பர் என்ன, இது தாக்க ஆரம்பிச்சாங்கன்றா. அப்படி உலகத்தில் எங்கேயாவது நடக்குமான்னு தெரியல. முன்பகை இல்லாத இடங்கள்ல யாராவது ஒருத்தர் உள்ள போய் தாக்குவாங்களா அப்படின்னு என்னால கற்பனை பண்ண முடியும். இது வந்து லாஜிக்கே இல்லாம இருக்கு. என்னுடைய போன் நம்பர் கேட்டாங்க, இப்போ என்ன மாட்டேன்னு சொன்னாங்கன்னு வேற விஷயம். அவங்க 2 பெண்கள் பேட்டி கொடுக்குறாங்க. தடத்தடன் உள்ள வந்தாங்க. உள்ள வந்து பேர் என்ன, ஆதார் கார்டு என்ன, ஜிபே நம்பர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதாவது லாஜிக் இருக்குதா அப்படின்னே தெரியல. தாவேக்காவினர் போகும்போது அவர்களை பின்னாடி இருந்து அடிக்கிற தாக்குற விஷுவல்ஸ் கண்கூடா பார்க்கிறோம். அப்புறம் வந்து தாவேக்காவினருக்கும் பொதுமக்களுக்கும் தகராறு. தாவேக்காவினர் வந்தாங்கன்னா பொதுமக்கள் ஏன் தகராறு பண்ணணும்? தாவேக்காவினர் வந்து என்ன செய்ய போறாங்க? தாவேக்காக்கு ஓட்டு போடுங்க, விஜய்க்கு ஓட்டு போடுன்னு சொல்ல போறாங்க. என்ன சொல்லுவாங்க? விஜய்க்கு மட்டும் ஓட்டு போடல, வீட்டை பூரா உடச்சுன்னு சொல்ல போறாங்களா? அப்படி சொல்லிடுவாங்களா? அப்படின்னு சொல்லுவாங்க. என் வீட்டில் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, திமுக சொல்லி எல்லாமே கண்டிப்பா ஓட்டு போட்டுங்க, கண்டிப்பா ஓட்டு போடுன்னு சொல்லுவாங்க. அந்த கண்டிப்புக்கு கண்டிப்பா ஓட்டு போடு, அந்த கண்டிப்பு கிடையாது. கண்டிப்பா ஓட்டு போடுங்கிறது ஒரு வேண்டுகோளா வைக்கிறது. இப்படி கண்டிப்பா ஓட்டு போடுன்னு சொல்லுவாங்க. யாராவது சொல்லுவாங்க, அப்படி சொன்னா யாராவது ஓட்டு போட்டுருவாங்களா? இது ஏதாவது சொல்ல அந்த நெரேட்டிவ் செட் பண்ற ஏதாவது லாஜிக் இருக்குதான்னு கேட்கிறேன். ஒரு படம் செட் பண்ணா கணக்கு வரும்ல, அதுல எந்த விதமான ஒரு நியாயமும் இருக்கிற மாதிரியே தெரியல. தாவேக்காவினர் தாக்கப்படுறத விஷுவல பார்க்கிறோம். தாவேக்காவினர் தாக்கப்படுறாங்க, விஷுவல் இருக்குது. அவங்க பின்னாடி போறாங்க, காவல்துறை வந்துறாங்கன்னா அவங்கள பின்னாடி வந்து குத்துறாங்க. நாங்க தாவேக்காக்கு ஓட்டு போட மாட்டேன்னு எந்த பொதுமக்கள் சண்டை பண்ணி ஓட்டு போடணும்னா அடிச்சு யார் தோற்று சொல்லுங்க, நாங்க ஓட்டு போட மாட்டேங்கன்னு சொல்லுவாங்க. விஜய்ல ஒரு நடிகருங்க, அவர் தலைவராங்கன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் விமர்சனம் பண்ணுவாங்க. ரைட். ஆனா எப்படி ஓட்டு கேட்டோன்னு யார் அடிப்பா? கட்சிக்காரங்களை தவிர. Behind Woods Beyond the News with Rangaraj Pandey, powered by Hardapay, powered by Workabi, a unified platform for finance, accounts and HR. Air Fiber Wi-Fi, all-in-one plans, Wi-Fi, OTT, IPTV. Pay 6 and get 6 months free. Naturals, world's fastest growing salon chain. Social Legal, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Karthipuram, 200 acres township in Coimbatore. Ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Dr. Srivarma Wellness, அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். Arabian Gardens Seafood Restaurant, ever fresh, ever delicious seafood dishes இப்பொழுது தமிழகம் எங்கும்.